அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்குல இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில போர் நடக்கக்கூடிய சூழல்ல இதுல இஸ்ரேலுக்கு பக்கமலமா அமெரிக்கா இருக்காங்க. இந்த போர்ல அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை செலவழித்து வரக்கூடிய சூழ்நிலையில மற்றொரு பக்கம் சத்தமே இல்லாம சீனா மிக முக்கியமான ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கு. எதிர்வரக்கூடிய காலத்துல சீனாவின் உலக அரசியலை இது நிர்ணயம் செய்யும். இது குறித்து நாம இப்போ விரிவா பார்க்கலாம். அதாவது சீனாவில் கடந்த வாரம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்று அதுல 141 பக்கங்களை கொண்ட சீனாவின் 15வது ஐந்தாண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. உலகமே ஈரான் போர்ல கவனம் செலுத்தி வந்த போது சத்தமே இல்லாம சீனா இந்த மிக முக்கியமான ஆவணத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுல சீனாவின் எதிர்கால யுக்தி தெளிவாகவே விளக்கப்பட்டிருந்தது. இந்த விரிவான திட்டம் ஒரு விளக்கமான பொருளாதார கொள்கை ஆவணத்தை விட தேசிய தொழில்நுட்ப டீமிங் போல தோன்றுகிறது. சீனாவின் பொருளாதாரத்தில் பெரிய அளவிலான தொழில்நுட்ப புரட்சிக்கு இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த டாக்குமெண்ட்ல செயற்கை நுண்ணறிவு தான் முக்கியமானதாகவே இருக்கிறது. அடுத்த 10 ஆண்டுகள்ல நாட்டின் பெரும்பகுதி பொருளாதாரத்தில் ஏஐ முழுமையாக ஒருங்கிணைக்க சீனா ஒரு திட்டமிட்டிருக்காங்க. மனித உருவ ரோபோக்கள்ல அதிக கவனத்தை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அடுத்த 5 ஆண்டுகள்ல அதன் உற்பத்தியை 2 மடங்காக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மேலும் விண்வெளி, பூமி, குவாண்டம் தொடர்பு நெட்வொர்க், அணுசக்தி இணைவு ஆய்வு, மனித மூளை, கணினியிடையே நேரடி தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முயற்சி என சினிமா ஸ்டைல் அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருந்தது. இந்த ஆவணத்தில் ஏஐ தொடர்பான தொழில்கள் மட்டும் சுமார் 10 ட்ரில்லியன் யுவான், அதாவது 1.4 ட்ரில்லியன் மதிப்பை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நீண்ட கால பொருளாதார பலத்தை உருவாக்கும் சீனாவின் திட்டத்தை காட்டுகிறது. இது ஒரு பொருளாதார திட்டம் அல்ல, அமெரிக்க சண்டையிடாத ஒரு போருக்கான போர் திட்டம் என்கிறார்கள் வல்லுநர்கள். ஆம், சீனா இந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தும் நிலையில் அமெரிக்கா பெரிய அளவில் இதில் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை. தனி நபர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பாடுபட்டாலும் அரசாங்க அமெரிக்கா எதுவும் செய்யவில்லை என்பதே உண்மை. அதிகபட்சமாக கடந்த 2022 அமெரிக்கா சிப்ஸ் மற்றும் சயின்ஸ் சட்டத்தை போட்டிருந்தாங்க. இந்த சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு செமிகண்டக்டர் உற்பத்தியை வலுப்படுத்த 52.7 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படும். இதில் 39 பில்லியன் நேரடி மானியங்களும் தாராளமான வரி சலுகைகளும் வழங்கப்படும். இந்த சட்டம் 140க்கும் மேற்பட்ட திட்டங்களில் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர் முதலீடுகளையும் அமெரிக்காவில் உயர்திறன் வேலைகளையும் உருவாக்கியிருக்கிறது. ஆனாலும் சீனாவின் திட்டம் வெறுமன சிப்களை வைத்து மட்டும் கிடையாது. சிப்கள் ஒரு பகுதி என்றாலும் சீனாவின் திட்டம் ஒட்டுமொத்த தொழில்நுட்ப வளர்ச்சியையும் தனதாக்குவது. அதில் பலவிதமான துறைகளில் உள்ளடக்கியும் இருக்கிறது. போக்குவரத்து முதல் சர்வீஸ் வரை கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலையுமே ஏஐயை கொண்டு வருவதே சீனாவின் திட்டம். இதற்காகவே ரோபோட்டிக்ஸ் தொழில்துறை உற்பத்திக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அடுத்த ரேர் எர்த் மெடல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ரேர் எர்த் மெடல்கள் ரொம்பவே முக்கியமானவை. மின்சார வாகனங்கள் முதல் அதிநவீன ரேடார் வரைக்கும் ரேர் எர்த் மெடல்கள் அத்தியாவசியமானதாகவே இருக்கின்றது. F-35 போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் துல்லியமான வழிகாட்டு வெடிமருந்துகள் என பல இராணுவ உபகரணங்களுக்கும் இவை தேவைப்படுகின்றன. இந்த ரேர் எர்த் மெடல்களில் இப்பொழுதே சீனா தான் முழு கண்ட்ரோலை வைத்திருக்கிறது. இதனால உலக பொருளாதாரத்திலேயே சீனா கேம் ஆடி வந்துட்டு இருக்காங்க. இதில் தனது பிடியை மேலும் இருக்கவும் சீனா திட்டமிட்டிருக்கிறது. ஜி ஜின்பிங் அரசின் இந்த 141 பக்க ரோட் மேப் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு தேவையான பல முக்கிய பொருட்கள் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்கிறது. ரேர் எர்த் மெடல், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஏஐ துறைகளை சீனா தனது வசம் கொண்டு வர திட்டமிடுகிறாங்க. இதை வெற்றிகரமாக செய்தால் ஒரு குண்டு கூட வீசாமலேயே அமெரிக்காவை தான் சொல்வதையெல்லாம் கேட்க வைக்க சீனாவால முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது தொடரக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹர்முஸ் நீரிணையில் கன்னி வெடியா வைக்கிற ஈரானின் 16 போர்க்கப்பல்களை 16 நிமிஷத்தில் அழித்திருக்காங்க அமெரிக்கா. சும்மா பயன்படுத்துறேன்னு அப்படின்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி ஹர்முஸ் நீரிணை உலகத்தோட ரத்த நாளம். அங்கு கன்னி வெடி வைக்க நினைச்சா உன் கடற்படையே காணாம போகும் அப்படின்னு ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தது. நீ 16 கப்பல்களை அழிச்சா
வச்சா நான் என்ன சும்மா இருப்பேனா? அபுதாபியின் அமெரிக்க விமான தளத்தின் மீது ஏவுகணை வீச்சு இப்போதைக்கு போர் முடியாது போல தெரிகின்றது அப்படிங்கிற கேள்வியையும் மற்றொரு புறம் எழுப்பியிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஹர்முஸ் நீரிணை பகுதியில் கன்னி வெடிகளை இட முயன்ற ஈரானின் 16 போர்க்கப்பல்களை அமெரிக்க படைகள் முழுமையாகவே அழித்தும் இருக்கிறது. ஈரான் இந்த முக்கிய கடல்வழி பாதையில் இடையூறு விளைவித்தால் அந்த நாடு இதுவரை கண்டிராத அளவிலான தாக்குதல்களை சந்திக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மார்ச் 10 அன்று ஹர்முஸ் நீரிணைக்கு அருகே கன்னிவெடி வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பல்கள் இலக்கு வைத்து அழிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டும் இருக்கிறது. இது தொடர்பான தாக்குதல் வீடியோக்களும் சமூக ஊடகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடப்பட்டு உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஹர்முஸ் நீரிணை என்பது பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவிற்கு இடையிலான ஒரே கடல் வழி பாதையாகும். இது உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. இந்த பாதையை திறந்தே பார்த்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது பல இன்னல்கள் உருவாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இராணுவ சக்தியை பயன்படுத்த தயங்க போவதில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் முன்னரே தெரிவித்திருந்தார். வார இறுதியில் எண்ணெய் விலையில் ஏற்றப்பட்ட அதிரடி உயர்வை தொடர்ந்து தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டும் இருக்கிறது. இந்த நீரிணை வழியாக செல்லும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது என்பதில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மிக உறுதியாக இருப்பதை இந்த நடவடிக்கை காட்டுகிறது. மறுபுறம் ஈரானும் தனது ஆக்ரோஷமான செயல்முறைகளில் ஈடுபட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை அப்படின்னு ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் வெளிப்படையாகவே அறிவித்தும் இருக்கிறார். இது போர் விமானங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இது போர் மேலும் தீவிரமடையும் என்பதையே உணர்த்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அமெரிக்கா பாதுகாப்பு செயலர் பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமான தாக்குதலை சந்திக்கும் என்று எச்சரித்த சில வினாடிகளில் இந்த விஷயம் வந்து ஈரானின் புரட்சிகர கப்பல்கள் பார்க்கும்போது இந்த விஷயத்தில் காவல்படை பதிலடி கொடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபுதாபிக்கு அருகில் இருக்கக்கூடிய அல் தாப்ரா விமான தளம் மற்றும் பக்ரைனில் இருக்கக்கூடிய ஜைபர் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கியும் இருக்கிறது. நேற்று இரவு துபாய் மற்றும் டெல் அவிவ் ஆகிய நகரங்களில் சைரன் ஒலிகள் கேட்டது. பொதுமக்களிடையே பெரும் பீதியையும் ஏற்படுத்தியிருந்தது. பிரிட்டிஷ் கடற்படையும் இந்த பதட்டமான சூழ்நிலையில் தனது பங்களிப்பை தொடங்கியிருக்காங்க. போர்ட்ஸ்மவுத் துறைமுகத்தில் இருந்து HMS டிராகன் என்ற போர்க்கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்க தொடங்கியும் இருக்கிறது. பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தனது நட்பு நாடுகளுக்கு ஆதரவாகவும் பிரிட்டன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. சர்வதேச கடல்வழி பாதைகளில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்ட நேட்டோ நாடுகளும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஈரானின் தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவின் பதிலடி தாக்குதல்கள் என இரு நாடுகளும் பின்வாங்காத நிலையில் இது ஒரு முழு அளவிலான போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அமெரிக்கா தனது தொழில்நுட்ப ரீதியிலான வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் வேளையில் ஈரான் தனது ஏவுகணை வலிமையை பயன்படுத்தி அமெரிக்கா தளங்களை குறிவைத்து வந்துட்டு இருக்காங்க. சர்வதேச நாடுகள் அமைதிக்கு அழைப்பு விடுத்தாலும் இந்த நிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஈரான் தனது ஏவுகணை வலிமையை பயன்படுத்தி அமெரிக்க தளங்களை குறிவைத்து வந்துட்டு இருக்காங்க. சர்வதேச நாடுகள் அமைதிக்கு அழைப்பு விடுத்தாலும் களத்தில் இருக்கக்கூடிய சூழல் அதற்கு மாறாகவே இருக்கிறது. ஹர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு என்பது உலக நாடுகள் பலவற்றின் பொருளாதாரத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால வரும் நாட்களில் இந்த பகுதியில் நிலவும் பதட்டம் உலக அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் நோக்கி ஈரான் ஏவிய ஒரு ஏவுகணையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் தற்போது சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் பரவி பெரும் விவாதத்தையும் கிளப்பியிருந்தது. அந்த ஏவுகணையில் எப்ஸ்டீன் தீவின் பலியானவர்களின் நினைவாக இந்த வாசகம் எழுதப்பட்டும் இருந்தது. உலகையே உலுக்கிய பெரும் செல்வந்த ஜெப்ரி ஸ்டீஃபன் தனது ரகசிய தீவில் பல நாடுகளின் அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய புள்ளிகள்
சிறுவர்களுக்கு பாலியல் விருந்து வைத்ததாக எழுந்த புகாரை மையப்படுத்தியே ஈரான் இந்த வாசகத்தையும் எழுதியிருந்தாங்க. இஸ்ரேலைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த தீவுக்கும் தொடர்பு இருப்பதாக ஈரான் இதன் மூலமாக மறைமுகமாக குற்றம் சாட்டுவதாகவும் இது ஒரு உளவியல் போர் என்றும் சர்வதேச அரசியல் நோக்ககர்களும் கருதுகிறாங்க. போர்களத்தில் வெறும் குண்டுகள் மட்டுமல்லாமல் இத்தகைய சர்ச்சைக்குரிய வாசகங்கள் மூலமும் ஈரான் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.